வணக்கம் மாணவ செல்வங்களே, 7ஆம் வகுப்பிலிருந்து மற்றொரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள மீண்டும் வரவேற்கின்றோம். இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு ஸ்தாபனத்தை பற்றி பேசுவோம். அவர்கள் தங்கள் காலனிகளை ஆட்சி செய்ய இந்தியாவுக்கு வந்தனர். பாகம் 1இல் இந்தியாவில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்த கிழக்கிந்திய கம்பெனி பற்றி அறிந்து கொண்டோம். இப்போது நாம் ஆங்கிலேய ஆட்சி மற்றும் கிளர்ச்சிகள் மீதான அதிருப்தி பற்றி தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். பகுதி 2இல் பின்வரும் தலைப்புகளை பார்ப்போம். ஆங்கிலேய ஆட்சியில் அதிருப்தி, 1857இன் கிளர்ச்சி, கிளர்ச்சி பரவுகிறது, ஒவ்வொரு கிராமத்திலும் கிளர்ச்சி, கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது, கிளர்ச்சிக்கு பிறகு ஹைதராபாத் மாநிலம் மற்றும் ஆங்கிலேயர்கள். முக்கிய தலைப்புக்கு செல்வதற்கு முன் அதை கவனிப்போம். முக்கிய வார்த்தைகள்: ஆளுமை, ஒரு அமைப்பு, கட்டுப்படுத்தப்பட்டு செயல்படும் அமைப்பு. இராணுவ கண்டோன்மெண்ட், ஒரு கட்டிடம் அல்லது வீரர்கள் வசிக்கும் பகுதி. ஆங்கில விதியின் மீதான அதிருப்தி. ஆங்கிலேயர்கள் இந்திய ஆட்சியாளர்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டனர். ஆங்கிலேயர்கள் எப்போது வேண்டுமானாலும் தலைவர்களை அகற்றுவார்கள் என்பதால் அரசர்களுக்கும் அரசிகளுக்கும் அவர்களை பிடிக்கவில்லை. உரிய நேரத்தில் வரியை செலுத்த சொல்வதால் விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் ஆங்கிலேயர்களை பிடிக்கவில்லை. அவர்கள் எப்போதுமே வரி கட்ட முடியாமல் நிலத்தை இழந்து தவித்து வந்தனர். பழங்குடி மக்கள் புதிய ஆங்கில விதிகளை எதிர்த்து நிலத்தின் மீதான உரிமையை இழந்தனர். மேலும் தகவல்கள் வரவிருக்கும் வகுப்புகளில் கிடைக்கும். பல இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்கள் தங்கள் நம்பிக்கைகளை அழித்து கிறிஸ்துவர்களாக மாற்றுவார்கள் என பயந்தனர். 1857இல் ஆங்கிலேயர்கள் ஒரு கிளர்ச்சியின் போது வட இந்தியாவின் கட்டுப்பாட்டை தற்காலிகமாக இழந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு எதிராக பல்வேறு குழுக்கள் ஒன்றுபட்டன. நானா சாஹிப், தாந்தியா தோபே, அவாத்தின் பேகம் மற்றும் ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய் ஆகியோர் சம்பந்தப்பட்ட முக்கிய பிரமுகர்களில் சிலர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து போராடினார்கள். கிளர்ச்சி எப்போது, எங்கு நடந்தது என்று பார்ப்போம். மே 10, 1857 ஞாயிற்றுக்கிழமை மீரட்டில் உள்ள இராணுவ கண்டோன்மெண்டில் பிரிட்டிஷ் இராணுவம் முகாமிட்டிருந்தது. இந்திய வீரர்கள் தங்கள் ஆங்கிலேய அதிகாரிகளை நோக்கி சுடத் தொடங்கிய போது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. இந்த வீரர்கள் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவை கைப்பற்ற உதவினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் கோபமடைந்தனர். அவர்களுக்கு சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கப்படவில்லை மற்றும் பிரிட்டிஷ் இராணுவத்தால் சரியாக நடத்தப்படவில்லை. 1857ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள பராக்பூரில் புதிய துப்பாக்கிகள் உலர வைக்க மாடு மற்றும் பன்றியின் கொழுப்பால் பூசப்பட்டதாக சந்தேகம் எழுந்ததால் வீரர்கள் கிளர்ச்சி செய்தனர். தங்கள் மத நம்பிக்கை மீறப்படுவதாக அவர்கள் உணர்ந்தனர்.
இது மீரட்டில் அதிருப்திக்கு வழிவகுத்தது. வீரர்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகளை சுட்டுக் கொன்றனர். அதைத் தொடர்ந்து டெல்லி நோக்கி அணிவகுப்பு நடத்தினர். மே 10 முதல் 11, 1857 இரவு சிப்பாய் கிளர்ச்சி பற்றி செய்தி மீரட்டில் விரைவாக பரவியது. இது ஆங்கிலேயர்களின் வீடுகளை தாக்கும் ஒரு பெரிய கலவர கூட்டத்திற்கு வழிவகுத்தது. காவல்துறையும் கலவர கும்பலுடன் சேர்ந்து பங்களாக்கள் மற்றும் அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதால் ஆங்கிலேயர்களிடையே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டன. சூரிய உதயத்தில் மீரட் வீரர்கள் யமுனை ஆற்றை கடந்து டெல்லிக்கு சென்று லால் குயிலாவிற்குள் நுழைந்தனர். பேரரசர் பகதூர் ஷா ஜாஃபரை தங்கள் தலைவராக அறிவித்து ஆங்கிலேயர்களை அகற்றுங்கள், முகலாய ஆட்சியை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று முழக்கத்துடன் பிரிட்டிஷ் ஆட்சியை நிராகரிக்குமாறு வலியுறுத்தினர். கிளர்ச்சி எப்படி பரவியது என்று பார்ப்போம். அழைப்புக்கு பிறகு அலிகார், மெயின்புரி, புலான்ஷாகர், அட்டாக் மற்றும் மதுரா ஆகிய இடங்களில் கிளர்ச்சி வெடித்தது. ஆங்கிலேயர்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. 45,000 அதிகாரிகள் மற்றும் 2,32,000 இந்திய வீரர்கள் எதிர்கொண்ட நிலையில் அவர்கள் தங்கள் உதவியற்ற நிலையை உணர்ந்தனர். இந்திய வீரர்கள் ஆங்கிலேயர்களுடன் போரிட்டனர், நகர மக்களுக்கு ஆபத்தை விளைவித்தனர். அதே நேரத்தில் ஆங்கிலேய வீரர்கள் தங்கள் குடும்பங்களை பாதுகாத்தனர், கிளர்ச்சியை தூண்டினர். ஆவாத்தின் முன்னாள் நவாப் மற்றும் மராட்டிய பேஷ்வா நானா சாஹிப் ஆகியோர் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் இணைந்தனர். நாடு முழுவதிலிருந்தும் கிளர்ச்சி படைவீரர்கள் மற்றும் தலைவர்கள் டெல்லிக்கு அணிவகுத்து சென்றனர். தங்கள் மாகாணங்களை மீட்க உள்ளூர் ஆதரவை பெற்றனர். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது 1857 ஹைதராபாத்தில் துரேபாஸ் கான் மற்றும் மௌல்வி அலாவுதீன் தலைமையில் ஒரு தோல்வியடைந்த கிளர்ச்சியில் 6,000 பேர் பிரிட்டிஷ் ரெசிடென்சியில் கூடினர். ஆங்கிலேயர்களுக்கு நிஜாம் ஆதரவு இருந்த போதிலும் கிளர்ச்சி தோல்வியடைந்தது மற்றும் துரேபாஷ்கான் கொல்லப்பட்டார். அடுத்து ஒவ்வொரு கிராமத்திலும் கிளர்ச்சி எவ்வாறு பரவியது என்பதை பாருங்கள். ஆங்கிலேய அதிகாரிகளை விரட்ட விவசாயிகளும் நிலப்பிரபுகளும் ஒன்றுபட்டதால் கிளர்ச்சி விரைவாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் முழுவதும் பரவியது. அவர்கள் வரி செலுத்த மறுத்து உள்கட்டமைப்பை அளித்தார்கள் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் தைரியமாக வளர்ந்தனர். ஆங்கிலேய சட்டங்களின் உதவியால் அதிகாரம் பெற்ற கந்துவட்டிக்காரர்களையும் கிளர்ச்சியாளர்கள் குறிவைத்தனர். கிளர்ச்சி எவ்வாறு அடக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். கிளர்ச்சியின் பரவலான வெற்றியின் போதும் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டை பெற்றனர். கிளர்ச்சியாளர்கள் தைரியமாக போரிட்டனர், ஆனால் அவர்களின் முக்கிய பலவீனங்கள் வெவ்வேறு நகரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் தனித்தனியாக போராடியது. ஆங்கிலேயர்கள் அவர்களை ஒவ்வொன்றாக சமாளிக்க அனுமதித்தது. கிளர்ச்சியாளர்களிடம் போதுமான புதிய ஆயுதங்கள் இல்லை. இந்தியாவில் இருந்த அவர்களுக்கு தேவையான துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகளை பெற முடியாததால் அவர்கள் பழைய துப்பாக்கிகள், அம்புகள், ஈட்டிகள் மற்றும் வாள்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது. புதிய ஆயுதங்களுக்கு எதிராக அந்த பழைய ஆயுதங்களை கொண்டு அவர்களால் எப்படி போரிட முடியும்? கிளர்ச்சி எப்படி இவ்வளவு விரைவாக பரவியது என்று ஆங்கிலேயர்கள் பயந்தனர். கிளர்ச்சி குழுக்களை கையாளும் போது அவர்கள் இன்னும் கொடூரமானவர்களாக மாறினர். கொடூரமான வழியில் அவர்களை கொன்றனர் மற்றும் ஒரு செய்தியை அனுப்புவதற்காக கிராமங்களில் உள்ள மரங்களில் அவர்களின் உடல்களை தொங்கவிட்டனர். கிளர்ச்சியாளர்கள் பீரங்கியில் கட்டப்பட்டு வெடிக்க செய்யப்பட்டனர்.
சில கிளர்ச்சியாளர்கள் ஆங்கிலேயர்களிடம் பிடிபடாமல் இருக்க தலைமறைவாகி நகர்ந்தனர். சிலர் தலைமறைவாக நேபாளத்திற்கும் சென்றனர். பேரரசர் பகதூர் ஷா ஜாபர் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு அவர் இறந்தார். 1857 கிளர்ச்சி இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக இருந்தது. ஆனால் அதை அடக்கிய பிறகு பிரிட்டிஷ் சக்தி வளர்ந்தது. மேலும் 90 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்ய முடிந்தது. கிளர்ச்சிக்கு பிறகு இறுதியாக என்ன நடந்தது? ஆங்கிலேயர்கள் 1857 கிளர்ச்சியை அடக்கி ஒரு வருடத்திற்கும் மேலாக தங்கள் கொள்கைகளை மாற்றினர். 1858 விக்டோரியா மகாராணி ஆங்கிலேயர்களின் தலையீடு இல்லாமல் இந்திய மன்னர்கள் தங்கள் பிரதேசங்களை ஆளலாம் என்று அறிவித்தார். அவர்கள் இந்தியாவின் அரச குடும்பங்களுடன் ஒரு வலுவான கூட்டாண்மையை உருவாக்கினர். ஜமீன்தார்களுக்கு நன்மைகளை வழங்கினர் மற்றும் அவர்களின் நிலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தனர். பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மத விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்றும் இந்தியர்களை ஆட்சியில் ஈடுபடுத்துவதாகவும் உறுதியளித்தது. ஆனால் இறுதியில் 1857 கிளர்ச்சியால் அச்சுறுத்தப்பட்டதை உணர்ந்த பிறகு ஆதரவை பெற சலுகைகளை வழங்கியது. இதை பற்றி பார்ப்போம். ஹைதராபாத் மாநிலம் மற்றும் ஆங்கிலேயர்கள். ஹைதராபாத் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது. ஒரு பிரிட்டிஷ் குடியுரிமை மாநிலத்தை மேற்பார்வையிட்டது. நிஜாம் தனது பிரதம மந்திரியை குடியிருப்பாளர்களின் உள்ளீடு மற்றும் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலின் ஒப்புதலுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஹைதராபாத்தின் பிரிட்டிஷ் நியமித்த ICS அதிகாரிகள் அனைத்து துறைகளிலும் முழு அதிகாரம் பெற்றனர். ஹைதராபாத் பிரிட்டிஷ் நிர்வாக அமைப்பு மற்றும் கொள்கைகள் ஏற்றுக்கொண்டது. நிலப்பிரிவு, உள்கட்டமைப்பு மற்றும் நியாயமான நிர்வாகத்தின் மூலம் நகரத்தை மாற்றிய தொலைநோக்குக்கு தலைவரான சாலர் ஜங் சேகரித்த பொருட்களை பார்க்க சாலர் ஜங் அருங்காட்சியகத்தை பார்வையிடவும். காட்சி 23. தலைப்பின் சுருக்கம். இந்தியாவில் உள்ள அரசு குடும்பங்கள், விவசாயிகள், நில உரிமையாளர்கள், பழங்குடியினர், இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் இந்திய வீரர்கள் உட்பட பல்வேறு குழுக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் அதிருப்தி அடைந்தனர். இது 1857 ஆண்டு கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இது மீரட் மற்றும் பராக்பூரில் தொடங்கி வேகமாக நாடு முழுவதும் பரவியது. பார்த்ததற்கு நன்றி. மேலும் உள்ளடக்கத்திற்கு அஷ்ரே அக்ருதியுடன் இணைந்திருங்கள்.